வெறும் 5000 ரூபாய் இருந்தாலே போதும் உங்களால இங்கே சொந்தமா இடம் வாங்கிக்க முடியும். ஆமாங்க, நீங்க எந்த தொழில் பண்ணாலும் பரவாயில்ல, பழக்கடை, பூக்கடை, காய்கறி கடைன்னு சொல்லி எந்த தொழில் பண்ணாலும் பரவாயில்ல, மாதம் மாதம் உங்களால 5000 ரூபாய் இஎம்ஐ கட்ட முடியும்னா, அதுவும் வட்டியே இல்லாம, ₹1 கூட வட்டியே இல்லாம இஎம்ஐ கட்ட முடியும் அப்படின்னா உங்களால இங்கே சொந்தமா இடம் வாங்கிக்க முடியும். ஸோ இந்த லேண்ட்ல இருந்து, இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து சரியா ஒரு 1.5 கிலோமீட்டர் வெளியே போனீங்கன்னா மெயின் பஜார் ரீச் பண்ணிக்க முடியும். ஆமாங்க, பழவேற்காடோட மெயின் பஜாரையே உங்களால வெறும் ஒரு 1.5 கிலோமீட்டர் ரீச் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ப்ராஜெக்ட்ல பெர் ஸ்கொயர் ஃபீட் வெறும் 825 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பக்கத்துல கவர்மெண்டோட எக்கச்சக்கமான ப்ரொபோசல் வருதுங்க. அதாவது சிபிஆர் ரோடா இருக்கட்டும், சேட்டலைட் சிட்டியா இருக்கட்டும், போர்ட்டா இருக்கட்டும், ஸோ இது போல எக்கச்சக்கமான ப்ராஜெக்ட், கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் இந்த பக்கம் நிறைய வருது. அப்படி பார்க்கும்பொழுது ஃபியூச்சர்ல இந்த ப்ராஜெக்டோட வேல்யூ வேற எங்கேயோ போயிடும். ஸோ அதனால தான் சொல்றேன், இந்த ப்ராஜெக்ட் உங்களோட ஃபியூச்சருக்கோ இல்ல உங்க பிள்ளையோட ஃபியூச்சருக்கு ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்டா இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்ல எல்லாருமே வாங்கக்கூடிய வகையில இருக்கணும் அப்படின்னு சொல்லி இங்க பிளாட் சைஸ் பாத்தீங்கன்னா 600 ஸ்கொயர் ஃபீட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது மொத்தமாவே ஒரு 5 லட்சம் ரூபாய் இருந்தாலே போதும் உங்களால இங்க இடம் வாங்கிக்க முடியும். ஸோ இந்த ப்ராஜெக்ட் பத்தி நான் என்ன விஷயம் சொல்லியே ஆகணுங்க. என்னன்னா ஆக்சுவலி பஸ் போகக்கூடிய ஒரு ஆன் ரோட்ல இருந்து வெறும் ஒரு 50 மீட்டர் தான் இந்த ப்ராஜெக்ட் லொகேட்டா இருக்குது. ஸோ நான் நிற்கும் போது பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4 பஸ்ஸுக்கு மேல போய்கிட்டு இருந்துச்சுங்க. ஸோ நான் உங்களுக்கு ஸ்கிரீன்லேயே காட்டுறேன் எத்தனை பஸ் போகுது அப்படின்றத நீங்களே பாருங்களேன். ஸோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் பத்தி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாவே பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். ஸோ அதனால நீங்க இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நான் தான் அமீர் கான், மார்க்கெட் தமிழ் யூடியூப் சேனல்ல இருந்து இதுவரை நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் பத்தாது, பக்கத்தில் பெல் பட்டன் மடித்துக்கோங்க. அப்பதான் எது மாதிரி நம்ம அடுத்த எந்த வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகேங்க, இப்போ நான் சொல்ல போறது இல்லாம உங்களுக்கு வேற டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஃபோன் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்கிரீன்லயும் கொடுத்துருக்கு, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. ஆக்சுவலி இப்போ நம்ம ஒரு சூப்பரான growth ஆகக்கூடிய ஒரு ஏரியால தான் நிற்கிறோம். ஸோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்டை நம்ம ரிவ்யூ பண்ண கூப்பிட்டுருக்குது அசட் பிளஸ். ஸோ இந்த அசட் பிளஸ் ப்ராப்பர்ட்டிஸ்ல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ப்ராஜெக்ட் நம்மளே பண்ணிருக்கோம். அப்படி இருக்கும்பொழுது மீஞ்சூர் நியூ டவுன் அப்படின்னு சொல்லக்கூடிய நேம்ல இந்த ப்ராஜெக்ட்டை புதுசாக இப்போ லான்ச் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்டா எங்க லொக்கேட்டா இருக்கு அப்படின்னா பழவேற்காடுங்க. ஸோ பழவேற்காடுல இருந்து சரியா ஒரு 1.5 கிலோமீட்டர்ல தான் இந்த ப்ராஜெக்ட் லொக்கேட்டா இருக்குது. இன்னும் சிம்பிளா சொன்னோம்னா பழவேற்காடுல இருந்து பொன்னேரி, பழவேற்காடுல இருந்து மீஞ்சூர் போகக்கூடிய ஸ்டேட் ஹைவேல இருந்து ஒரு 50 மீட்டர்ல தான் இந்த ப்ராஜெக்ட் லொக்கேட்டா இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்ல எல்லாருமே வாங்கக்கூடிய வகையில 600 ஸ்கொயர் ஃபீட் இருந்து 1400 ஸ்கொயர் ஃபீட் வரையுமே இங்க பிளாட் ரேஞ்ச் அவைலபிளா இருக்குது. ஸோ இந்த ப்ராஜெக்ட் டிடிசிபி மற்றும் வேற அப்லோட கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி தான் ஒரு ஸ்டேட் ஹைவே இருக்குது. ஸோ ஸ்டேட் ஹைவேல இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் போனீங்க அப்படின்னா உங்களால பழவேற்காடோட பஜாரி, மெயின் பஜாரியே இங்க இருந்து ரீச் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆர்எம்ஆர், டிஜேஎஸ், வேலம்மாள், இது எல்லாமே விவேகானந்தா ஸ்கூல். ஸோ இது போல எக்கச்சக்கமான எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்டும் இருக்குது. ஓகே, ஸோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் பொறுத்தவரை ரேட் எவ்வளவு போகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பெர் ஸ்கொயர் ஃபீட் இங்க 825 ரூபாங்க. ஸோ 825 ரூபாய் போய்கிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்ல வட்டியே இல்லாம இவங்களே நம்மளுக்கு மாத தவணையில இஎம்ஐ போட்டு தர்றாங்க. அதாவது நீங்க எந்த தொழில் பண்ணாலும் பரவாயில்ல, ஓகேங்களா? ஸோ எந்த தொழில் பண்ணாலும் பரவாயில்ல, அதாவது உங்க பேங்குக்கு தான் சேலரி வரணும் அப்படின்ற அந்த பிரச்சனையே கிடையாது. இது இல்லாம சிபில் ஸ்கோரே இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல. ஸோ இவங்களேவும் இந்த கம்பெனியேவும் உங்களுக்கு மாத தவணையில இஎம்ஐல போட்டு கொடுத்துட்றாங்க. அதாவது மாசம் மாசம் உங்களால ஒரு 5000 ரூபாய் கட்ட முடியும் அப்படின்னா உங்களால இங்கே சொந்தமா இடமா வாங்கிக்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட இந்த இடத்தோட ஃபியூச்சர் growth எப்படிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஸோ இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து சென்னையிலேயே அடுத்த ஒரு பெரிய ரோடான சிபிஆர்ஆர் ரோடு, அதாவது சென்னை பெரிய ரோடு பாத்தீங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து ரொம்ப க்ளோஸ்ல வருது. அதாவது அதிகபட்சம் 3 கிலோமீட்டர்ல அந்த ரோடு இப்போ வேலை நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இது இல்லாம இந்த ப்ராஜெக்ட் இருக்கக்கூடியதும் ஸ்டேட் ஹைவே மேல இருக்குது. பழவேற்காடுல இருந்து பொன்னேரி, பழவேற்காடுல இருந்து மீஞ்சூர் போகக்கூடிய ஸ்டேட் ஹைவேல இருந்து ஒரு 100 மீட்டர்ல இந்த ப்ராஜெக்ட் லொகேட்டா இருக்குது. ஸோ இது இல்லாம உங்களுக்கு நல்லா தெரியும் மீஞ்சூர் அப்படின்றது சேட்டலைட் சிட்டி, பொன்னேரி அப்படின்றது ஸ்மார்ட் சிட்டி. இது ரெண்டுமே கவர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால இது பேஸ் பண்ணியவும் மகேந்திரா வேல் சிட்டி உள்ளுக்குள்ள வருது. இது இல்லாம எண்ணூர்ல போர்ட் இருக்குது, அதானி போர்ட் வருது. ஸோ இது போல கவர்மெண்ட் ப்ராஜெக்டான எக்கச்சக்கமான ப்ரொபோசல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த நார்த் நோக்கி வந்து இருக்கு, சென்னையோட நார்த் நோக்கி வந்துகிட்டு இருக்கு. ஸோ இதுல இன்னொரு முக்கியமான நோட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி டூரிஸ்ட் பிளேஸ் பாத்தீங்க அப்படின்னா இங்க இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் கடை இருக்குது. அதாவது பழவேற்காடு லேக்கா இருக்கட்டும், இல்ல புலிக்காடு பறவைகள் சரணாலயமா இருக்கட்டும், ஸோ இது 2 டூரிஸ்ட் பிளேஸ் போய் பாத்தீங்க அப்படின்னா இங்க இருந்து வெறும் 2 கிலோமீட்டர் பண்ணிக்க முடியும். ஸோ இதையுமே நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் யாருக்குப்பா சூட்டபிளா இருக்கும் அப்படின்னு நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி தான். ஸோ ஒரு லோ பட்ஜெட்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நீங்க லேண்ட் பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட் சூட்டபிளா இருக்கும். இந்த ப்ராஜெக்ட் உங்களோட ஃபியூச்சருக்கும் சரி, இல்லை உங்க பிள்ளைகளோட ஃபியூச்சருக்கும் சரி ஒரு நல்ல அசட்டா இருக்கும். ஸோ இந்த தேவைக்குள்ள நீங்க இருந்தீங்க அப்படின்னா
கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்டை பத்தி இப்போ நான் சொன்னது இல்லாம உங்களுக்கு வேற டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஃபோன் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்க்ரீன்லையும் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ வேற யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணிருங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான சந்திக்கும் வரை உங்களோட அமீர். டாடா, பை பை, see you.